தினமொரு வசனம். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 24, 25, 26 வசனங்கள். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனாலே அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போக விடேன் என்றான். யாக்கோபு ஒரு நாள் தேவனை நோக்கி விடாப்பிடியாக, நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய நான் உம்மை போக விடேன் என்று அடம் பிடித்தான். ஆனால் உலக ரீதியாக பார்க்கும்போது ஏற்கனவே அவன் போதுமான அளவிற்கு ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவே இருந்தான். மனைவிகள், மறுமனையாட்டிகள், பிள்ளைகள், பெருஞ்செல்வங்கள் என அவன் எதிலும் குறைவில்லாதவனாகவே இருந்தான். பின்னர் எதற்காக அவன் தேவனிடம் இரவெல்லாம் போராடி தன்னை ஆசீர்வதிக்கும்படி கெஞ்சினான்? அவன் எல்லாவற்றையும் பெற்றிருந்த போதிலும் இன்னும் பெறாத ஒரு ஆசீர்வாதம் இருப்பதை உணர்ந்தான். அந்த ஆசீர்வாதத்தை தேவனிடமிருந்து பெறாத வரை தான் ஏற்கனவே பெற்றிருந்த பேராசீர்வாதங்கள் தன்னையும் வாழ வைக்கப் போவதில்லை என்பதை உணர்ந்தான். ஏராளமான பெருஞ்செல்வங்களை அவன் சம்பாதித்திருந்த போதிலும் அவன் பயத்திலிருந்தும் பீதியிலிருந்தும் விடுதலையாகாதவனாகவே இருந்தான். எனவேதான் தன்னை தாழ்த்தி தேவ ஆசீர்வாதத்திற்காக இரவு முழுவதும் தேவனை நோக்கி விடாப்பிடியாக போராடினான். ஒரு முறை சகோதரர் ஒருவர், கர்த்தர் எல்லா விதத்திலும் எங்களை நிறைவாகவே ஆசீர்வதித்திருக்கின்றார். எங்களுக்கு பொருளாதார ரீதியாகவோ சரீர பிரகாரமாகவோ எதுவும் குறைவுபடவில்லை. ஆயினும் ஏதோ ஒரு குறைவு இருப்பதை போல உணர்கின்றோம். அதுதான் புரியவில்லை என்றார். அது விளங்கிக் கொள்ள இயலாத புதிரல்ல. அவர் கர்த்தர் தங்களுக்கு பலவித நன்மைகளை தந்திருப்பதாக நம்பிய போதிலும் அந்த கர்த்தரோடு தாங்கள் வாழ்கின்றோமா என்றும் அந்த கர்த்தர் தங்களோடு வாழும் விதமாக செய்ய வேண்டியதை செய்தோமா என்றும் யோசிக்க தெரியாமல் இருந்தார். ஆம், பணம், பொருள், கல்வி, அறிவு, அந்தஸ்து, சமுதாய மேன்மைகள் இவைகளுக்கு அப்பாலும் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் தேவைப்படுகிறது. அதுதான் தேவ ஐக்கியம். அந்த அனுபவத்தை மிக பெரிய ஆசீர்வாதமாக எண்ணி அடையும் வரை நம்முடைய பிற ஆசீர்வாதங்களால் நாம் ஒரு மனநிறைவான அமைதியின் வாழ்க்கையை காண முடியாது. இனம் புரியாத கலக்கங்களும் சோர்வுகளும் உங்களை தொந்தரவு செய்கிறதா? யாக்கோபுவை போல உங்களுக்கும் தேவனை நோக்கி மன்றாட வேண்டிய ஒரு தேவை உள்ளது என்பதே அதனுடைய அர்த்தம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமேன்.